இறந்து பல ஆண்டுகள் பிறகு அவருடைய எலும்புகளை தொட்ட ஒரு மனிதன் உயிரோடு எழுவதற்கு கடவுள் உதவி சம்பவத்தை போலவே எலிசாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மரித்து போன பல சபைகளும் உயிரோடு எழும்பும். எலிசா செத்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது தோன்றாங்க, அந்த இதுல போயிட்டு தோன்றாங்க. அந்த எலும்பு தொட்ட உடனே ஒருத்தனுக்கு உயிர் இருந்துச்சு. அது போட்ட செத்த பணத்தை போட்ட உடனே அந்த எலும்பு டச்சான உடனே அவனுக்கு உயிர் வந்தது. அது போலதாங்க சபை எழும்பப்படும். ஒவ்வொரு சபைகளும் நீங்க போய் ஆராதிக்கு துதிச்சு ஆண்டவரை நீங்க கேட்கும் போது கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு உயிர் ஜீவன் உள்ள தேவனா இருப்பாரு, ஜீவனை கொடுப்பார். கஷ்டங்கள் அநேக வரும், அநேக போகும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எலிசா அதை வழிபடக்கூடிய புனித அடையாளம் எடுத்துக்கொள்ளவில்லை, அணியக்கூடிய முக்கியத்துவம் வாழ்ந்த ஆடையாக எடுத்துக்கொண்டார். அந்த சால்வை எலிசா போட்ட உடனே முக்கியமா அதுதான் பெஸ்ட், நம்மளுக்கு தேவை. இப்பெல்லாம் பணம் காசு இருந்தால் போதும் என்று பார்க்கிறார்கள். ஆனா எலிசா எலியாவோட அந்த பெட்ஷீட் வந்து விழுந்த உடனே அவனுக்கு பெரிய அற்புதமும் அதிசயம் நடந்தது. அக்காலத்திலே ஒரு மனிதன் அணியக்கூடிய ஒரு முக்கியமான ஆடைதான் இந்த சால்வை. முக்கியம். அந்த காலத்துல சால்வை யார் பாரு சால்வை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. எலிசா தன் எருதை விட்டு ஏறு மாடு ஏறு ஓட்டுறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தான். ஊழியத்துக்கு வந்து அவன் கூட எல்லாத்தையும் பார்த்து எலிசா கூடவே வழி நடந்து கொண்டான். இப்போ நாங்க சொல்ல வர்றது என்னவென்றால், கர்த்தருக்குள்ள நீங்க வைராகமா இருங்க. நீங்க விதையை போடுங்கள். விதையை பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அவ்வளோ ஜனங்கிறனால ஏன் வரல, அவங்க எதிர்பார்ப்போட வராங்க. கர்த்தர் நம்மள சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக ஆராதனை செய்யணும். சுக பலத்தோட நம்ம வைத்திர அதை யோசிக்கல. ஒரு சிறு சிறு சாக்கு போடுறாங்க. தலைவலி ஜுரம், என்னால வர முடியல, மழை வந்தாலும் நான் ஓடிடுவேன். சபையில எதனா சாவாயிடுச்சு, எங்க அண்ணன் செத்துட்டாரு, நைட்டுக்கு செத்துட்டாரு. காலையில சண்டே சர்ச்சுக்கு நான் போகணும். சர்ச்சுக்கு 5 மணி சர்வீஸ் முடிச்சுட்டு நான் சாவுக்கு போனேன் தெரியுங்களா. எங்க அப்பா செத்துட்டு இருந்தாரு அதே சண்டே. எங்க சித்தப்பா ஞானஸ்தானம் எடுக்க போகணும். ஆனா அந்த சாவுக்கு நான் போகவே இல்லை. ஞானஸ்தானம் இறந்துட்டா எடுக்கக்கூடாது. ஆனாலும் சபைக்கு போயிட்டு தான் நான் சாயங்காலம் போனேன். சாவி எடுக்கிற டைம்ல தான் போனேன். மரித்தவன் மரித்து விட்டான், நீ போயிட்டு நான் ஜீவனை கொடுக்க போறீங்களா? எப்போ வேணாலும் போய் பார்க்கலாங்க. ஆனா தேவனோட ஆராதனை விட்டு போறவங்களுக்கு தண்டனை இருந்தே இருக்குது. கர்த்தருக்குள்ள நீங்க ஆராதிங்க.